விரத அனுஷ்டானங்களை தொடங்குற ஐயப்பமார்கள் எந்தெந்த காரியங்களை கட்டாயம் தினமும் செய்யணும்னா? நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு பூஜை பண்ணி ஆகணும். ஒரு சாத்வீகமான உணவு எடுத்துக்கணும். அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நம்ம மனசில் கெட்ட எண்ணங்கள் தோணாமல் இருக்கும், தீய எண்ணங்கள் தோணாமல் இருக்கும். அதனால் அந்த உணர்ச்சிகரமான விஷயங்கள் தோன்றாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை மாதிரி ஆனியன் பூண்டெல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னது. ஐயப்பன் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பட்னி கலந்து என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. சில பேருக்கு சுகர் இருக்கும், நான் சாப்பிட்டு தான் ஆகணும் சார், நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ணும். நீ சுகர் பேஷண்ட்டு, நீ ஒரு நாளைக்கு 6 வாட்டி சாப்பிடுவோம், 6 வாட்டி சாப்பிடு, தப்பு இல்லை. விரதம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி உன் உடம்பை வருத்திக்காத. அப்போ தான் நீ தெம்பாக இருக்க முடியும். நீ ஒரு கோயிலுக்கு வர முடியும், கோயிலுக்கு போக முடியும், 108 செலவு சொல்ல முடியும். நீ சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்டு பழகு. செருப்படம் நடக்கிறது நமக்கு மெடிக்கல்லையும் நல்லது நமக்கு. ஏன்னா இந்த 42 நாள் நீ செருப்பு இல்லாமல் பழகிட்டேன்னா 43வது நாள் நீ விரதம் முடிச்சு நீ மலை ஏறும்போது உனக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது. இது ஐயப்பன் நமக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம்